Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். மூவிங் அயன் ஆர் MI இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படினு சொல்வாங்க. அதாவது the instrument in which the moving iron is used for measuring the flow of current or voltage. இததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படினு சொல்லுவாங்க. எந்த ஒரு கரண்ட்டையோ இல்ல வோல்டேஜையோ நம்ம என்ன மெஷர் பண்ணணுமோ அதை வந்து இந்த மூவிங் அயன்ல நம்ம பாஸ் பண்ணும்போது ஏற்படுற அந்த விஷயத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அயன் வந்து நம்ம எப்போவுமே ஃபிக்ஸ்டாக மூவிங்காக வச்சுருப்போம். இந்த மூவிங் அயன் வந்து நியர்பை மேக்னெட் வைக்கும் போது எய்தர் அட்ராக்ஷன் நடக்கும் ஆர் ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ அட்ராக்ஷன் நடந்தது அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி அட்ராக்ஷன் டைப். அதாவது நமக்கு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இது நார்த் இது சவுத்தாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே போல் இது சவுத் இது நார்த்தாக இருந்ததுன்னா போத் ஆர் இன் டிஃப்ரெண்ட். இந்த மேக்னெட்டே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அட்ராக்ட் ஆகும். அதே போல் உங்களுக்கு மேலேயும் நார்த்து கீழே வந்து சவுத், அந்த சவுத் நார்த் அப்படின்னா ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ அதுதான் ரிப்பல்ஷன் டைப். இது ரெண்டுமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ சேம் பொலாரிட்டியாக இருந்தால் ரிப்பல்ஷன் நடக்கும், ஆப்போசிட் பொலாரிட்டியாக இருந்ததுன்னா அட்ராக்ஷன் நடக்கும். பட் இங்கே அயன் வந்து மூவிங்கில் இருக்கிறதுனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து அட்ராக்ஷன் டைப், இன்னொன்று ரிப்பல்ஷன் டைப். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட்ராக்ஷன் டைப். இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அட்ராக்ஷன் டைப் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் காயில். ஸோ இந்த காயிலில் வந்து ரெண்டு சைட்லேயும் நமக்கு காயில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மூவிங் அயன். ஓகே, ஸோ இந்த அயன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு டிஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து மூவிங் டைப்பில் இருக்குது. இதோட பாயிண்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது கீழே இருக்கிறது வெயிட்டு, இந்த கண்ட்ரோல் வெயிட்டுன்னு சொல்லுவோம், இது பேலன்ஸ் வெயிட்டுன்னு சொல்லுவோம். இதோட ஒரு ஏர் சேம்பர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஏர் டேம்பிங் சேம்பர் மூலமாக நமக்கு வந்து டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவிங் அயனில் we are going to pass the current which we want to measure. நம்ம எந்த கரண்ட்டோட வேல்யூ மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கரண்ட்டை இந்த அயனில் வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது இங்கே மேக்னெட் இருக்கு இல்லையா, ஸோ டியூ டு திஸ் மேக்னெட் இது என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த காயில் வந்து டுவர்ட்ஸ் மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த பாயிண்டர் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஸ்கேல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதனால இந்த பாயிண்டர் மூவ் ஆகும்போது நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ஏர் டேம்பிங் சேம்பர் இருக்கு இல்லையா, இந்த ஏர் டேம்பிங் சேம்பர் மூலமாக நமக்கு ஒரு டார்க் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது மூவ் ஆகிறதுனால இந்த அந்த பாயிண்டர் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்டர் வந்து பார்த்திங்கன்னா லைட் அலுமினியம் பிஸ்டன் அது மூலமாக மேடப் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக இது மூவ் ஆகும், அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்காது. இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் அட்ராக்ஷன் டைப். ஸோ இந்த காயிலில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது டியூ டு தி மேக்னெட் இது வந்து நமக்கு அட்ராக்ட் ஆகுது, அதனால இந்த பாயிண்டர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ தட் வி கேன் மெஷர் தி கரண்ட் வேல்யூ. எந்த அளவுக்கு நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுமோ அந்த வேல்யூவை இந்த பாயிண்டரில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதுதான் என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் டைப் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம பார்க்க போகிறது ரிப்பல்ஷன் டைப். ரிப்பல்ஷன் டைப்பில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ரேடியல் டைப்பு, இன்னொன்று கோஆக்சியல் வெயின் டைப்பு. இந்த ரேடியல் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூவபிள் வெயின் வந்து காயிலுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து மூவிங் காயில். இது ரெண்டுமே ஃபிக்ஸ்டு வெயின்னு சொல்லுவாங்க. இது மூவபிள் வெயின், இது ஃபிக்ஸ்டு வெயின். சேம் ஆப்ரேஷன் தான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் நார்த்து, சவுத் அண்ட் சவுத் ரெண்டு பொலாரிட்டியும் சேமாக இருக்கிறதுனால இங்கே ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ வென்எவர் யூ ஆர் பாசிங் த்ரூ தி கரண்ட், ஸோ கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணும்போது இதில் என்ன ஆகும்னா சேம் பொலாரிட்டியாக இருக்கிறதுனால ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ தட் இந்த பாயிண்டர் வந்து நமக்கு என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த வேர்ட்டிக்கல் எங்கெல்லாம் நம்ம வேர்ட்டிக்கல் பாயிண்டர் யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் அதாவது ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே
காயில் வந்து மூவிங்காக இருக்கும், அதனால் இந்த ஃப்ரிக்ஷன் எதுவுமே இருக்காது. பட் கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இது மட்டும்தான் அந்த ரேடியல் ஃபோர்ஸில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். மூவபிள் வெயின் வந்து நம்ம காயிலுக்குள்ளே வச்சுருக்கோம். இது வந்து ஃபிக்ஸ்டு வெயினாக இருக்குது. ரெண்டுமே சேம் பொலாரிட்டியாக இருக்கும் போது whenever we are passing through the current, இது வந்து என்ன ஆகுன்னா ரிப்பல்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் ரேடியல் டைப்புக்குள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து கோஆக்சியல். கோஆக்சியலும் சேம் கான்செப்ட், எப்படி நம்ம வந்து ரிப்பல்ஷனில் நடந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரிப்பல்ஷன் நடக்குது. என்ன ஒன்று, இங்கே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கோஆக்சியல் கேபிள் அந்த அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த டைப்பை என்னன்னு சொல்லுவோம்னா கோஆக்சியல் வெயின் டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேம் திங், இங்கேயும் மூவபிள் வெயின் இருக்குது, ஃபிக்ஸ்டு வெயின் இருக்குது. இந்த மூவபிள் வெயினில் இந்த காயிலில் வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது இங்கே வந்து ரிப்பல்ஷன் நடக்கும். சேம் கான்செப்ட், சேம் பிரின்சிபிள் தான் இங்கேயும் அப்ளிகபிள். ஸோ இந்த அட்வான்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி we are going to see some derivation. ஸோ அந்த டெரிவேஷனை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா we are going to consider the torque equation. We are going to derive the torque equation. So torque equation போகிறதுக்கு முன்னாடி we are going to assume what are the values அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாகவே இந்த டார்க் இருக்கு இல்லையா, இந்த டார்க்கை வந்து டிஃப்ளக்ஷன் டார்க் அப்படின்னு சொல்லுவோம். அதை டிடின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டிடின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ளக்ஷன் டார்க். அதே போல் மெக்கானிக்கல் ஒர்க் டன் அப்படின்னு எடுத்திங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க் டன் கேன் பி ரிட்டன் as TD into d theta. நார்மலாகவே தீட்டா அப்படின்றது என்னென்னா டிஃப்ளக்ஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீட்டான்றது என்னென்னா அந்த ஸ்பிண்டில் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகும்போது ஏற்படுற அந்த ஆங்கிள் தான் என்னன்னு சொல்லுவோம்னா தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். சேஞ்ச் ஆச்சுன்னா எப்போவுமே சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை டி தீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கரண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா, அந்த வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா அது டிஐ அப்படின்னு சொல்லுவோம். எப்போவெல்லாம் இந்த சேஞ்சஸ் நடக்குதோ அது எல்லாமே நம்ம என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா டி தீட்டா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டி தீட்டா டிடி இன்ட்டு டி தீட்டா தான் என்னன்னு சொல்லுவோம், மெக்கானிக்கல் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம், எல்ன்னா என்னன்னு பார்க்கலாம், அதே போல் தீட்டான்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஐன்றது என்னது, இனிஷியல் கரண்ட். இனிஷியல் இந்த காயிலில் வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறோம் இல்லையா, எந்த கரண்ட் வேல்யூ மெஷர் பண்ணணுமோ அந்த கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுவோம். இனிஷியலாக இருக்கிறதுனால இது இனிஷியல் கரண்ட் வந்து ஐ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். யூனிட் வந்து ஆம்ப்ஸ். நெக்ஸ்ட் வந்து எல்ன்றது என்னென்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லுமே நமக்கு இண்டக்டன்ஸ் வேல்யூ இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் தி இண்டக்டன்ஸ் வேல்யூ. இண்டக்டன்ஸ் இதோட யூனிட் வந்து ஹென்ரி. அதே போல் தீட்டான்றது என்னென்னா டிஃப்ளக்ஷன். ஸோ நமக்கு வந்து அந்த பாயிண்டர் இருக்கு இல்லையா, ஸ்பிண்டில் வந்து மூவ் ஆகும், அதை தான் என்னென்னு சொல்லலாம் டிஃப்ளக்ஷன் சொல்லுவோம். ஸோ டிஃப்ளக்ஷன் இதோட யூனிட் வந்து ரேடியன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் நடக்கும். ஐ சேஞ்ச் ஆச்சுன்னா டிஐ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சேஞ்ச் ஆஃப் கரண்ட் ஆர் இன்க்ரீஸிங் த கரண்ட் வேல்யூ. இனிஷியல்லேருந்து அது அப்படியே கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அதனால் இன்க்ரீஸிங் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஆர் சேஞ்ச் இன் கரண்ட். அதே போல் எல்ல சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா டிஎல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் இன் இண்டக்டன்ஸ். சேஞ்ச் இன் இண்டக்டன்ஸை வந்து டிஎல் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தீட்டாவில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா டி தீட்டா. அப்போ சேஞ்ச் இன் தீட்டான்றது டிஃப்ளக்ஷன் இல்லையா, அப்போ சேஞ்ச் இன் டிஃப்ளக்ஷன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா மெக்கானிக்கல் ஒர்க் டன் இருக்கு இல்லையா, இந்த மெக்கானிக்கல் ஒர்க் டன்னை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to calculate the voltage. ஸோ இதில் வந்து அப்ளைடு வோல்டேஜ் இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஒன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது
கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகுது, the பாயிண்டர்லேருந்து நமக்கு வந்து நோட்டேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னும் போது வாட் இஸ் த அப்ளைட் வோல்டேஜ்? அப்ளைடு வோல்டேஜ் வேல்யூ என்ன அப்படின்னா ஈன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏன் நம்ம ஈன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா, எப்போவெல்லாம் நம்ம மேக்னெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட் வருதோ அப்போல்லாம் பொட்டன்ஷியல் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈல தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எல் அண்ட் ஐ, இதுதான் வோல்டேஜ். ஸோ எல்ன்றது அந்த இண்டக்டன்ஸ் வேல்யூ, ஐன்றது கரண்ட் வேல்யூ. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியடில் இது சேஞ்ச் ஆகும். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், E is equal to d by dt of L into I. Take this as equation number 2. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே L and I ரெண்டுமே என்னென்னா வேரியபிள். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா UV ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம் டிஃப்ரென்ஷியேட்டில்? UV dash plus VU dash அப்படின்னு எழுதலாமா? ஸோ தட் we can write E is equal to ஃபஸ்ட்டு UL அப்படி எடுத்துக்கோங்க, L into di by dt plus Vன்றது என்னது I அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து Uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ dL divided by dt அப்படின்னு எழுதலாம். டேக் திஸ் as equation number 3. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா we are going to calculate the electrical energy applied. Electrical energy applied or supplied. So electrical energy applied ஓட ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா, இதோட we are going to multiply the I into dt. ஸோ ரெண்டு சைட்லையுமே I into dtயை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது என்ன, எலக்ட்ரிக்கல் சப்ளை. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம E into I into dt அப்படின்னு மல்டிப்ளை பண்ணோம்னா ரைட் சைட்லேயும் I into dtயால் மல்டிப்ளை பண்ணலாம். த கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஐடியோட நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா L into di divided by dt plus I into dL divided by dtன்னு கிடைக்கும். இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ I into dt is equal to, இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா L I into dt into di divided by dt plus இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது I square dt into dL divided by dtன்னு வருமா? இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா dt and dt will get cancel. ரிமைனிங் வேல்யூ எப்படி எழுதலான்னு பாருங்கள். EI into dt is equal to LI into di plus I square into dL அப்படின்னு கிடைக்குது. Take this as equation number, last equation 3. அப்போ இது equation number 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். So what is the electrical energy is applied? EI into dt is equal to LI into di plus I square into dL அப்படின்னு கிடைச்சிருக்கு. Okay. Next நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to calculate the change in stored energy. Change in stored energy due to the change in inductance. ஸோ இண்டக்டன்ஸில் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேல்யூ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆஃப் ஆஃப் தி எல் இன்ட்டு ஐ ஸ்கொயர் டு ஆஃப் ஆஃப் தி ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஆஃப் ஆஃப் தி எல் இன்ட்டு ஐ ஸ்கொயர் வேல்யூ. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எல்ல வந்து சேஞ்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம், டிஎல் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஐயில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா டிஐ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஸ்கொயர்ன்றதுனால இதுவும் ஸ்கொயர் ஆகும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு எல் இருக்குது, அந்த எல்லோட இது சேஞ்ச் ஆஃப் டிஎல். ஓகே, ஸோ ஆல்ரெடி இருக்கிற அந்த எல்லோட எந்த அளவுக்கு இண்டக்டன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கோ அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே போல் இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி நமக்கு ஐ இருக்குது, ஐயில் டிஐ நமக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா அதோட வேல்யூ ஸ்கொயர்ன்றதுனால இந்த ஸ்கொயர் போட்டிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எல்லில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, அந்த அடிஷ்னல்
இனிஷியலாக இருந்த வேல்யூ ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் தி இண்டக்டன்ஸ் வேல்யூ. அதே போல் கரண்ட்டில் இனிஷியல் கரண்ட் ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் தி கரண்ட் இது எல்லாமே ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ த சேஞ்சஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லிமிட்டு ஆஃப் எல் ஐ ஸ்கொயர் டு ஆஃப் ஆஃப் தி வேல்யூ எல் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல் ப்ளஸ் டிஎல் இன்ட்டு ஐயோட வேல்யூ ஐ ப்ளஸ் டிஐ த ஹோல் ஸ்கொயர் இது வரைக்கும் நமக்கு சேஞ்ச் ஆகும். இதுதான் இந்த லிமிட். ஓகே, ஸோ த இண்டக்டன்ஸ் வில் பி சேஞ்சஸ் ஃப்ரம் 1/2 LI ஸ்கொயர் டு 1/2 L ப்ளஸ் டிஎல் இன்ட்டு ஐ ப்ளஸ் டிஐ த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் நம்ம டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் த சேஞ்ச் இன் ஸ்டோர்ட் எனர்ஜி. சேஞ்ச் இன் ஸ்டோர்ட் எனர்ஜி எப்படி எழுதுவோம் அப்பர் லிமிட் டு தி லோயர் லிமிட். அப்பர் லிமிட்டுக்கு லோயர் லிமிட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ 1/2 L ப்ளஸ் டிஎல் இன்ட்டு ஐ ப்ளஸ் டிஐ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 L இன்ட்டு ஐ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இந்த சிம்ப்ளிஃபை பண்ணனா இந்த 1/2 உள்ள நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1/2 L ப்ளஸ் 1/2 டிஎல் இன்ட்டு ஐ ப்ளஸ் டிஐ த ஹோல் ஸ்கொயர். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஐ ப்ளஸ் டிஐயை வந்து ஐ எம் கோயிங் டு ரைட் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாம். ஸோ விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எழுதலாமா? ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் இதை வந்து உள்ளே இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். பிகாஸ் எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இதை அப்ரிவேட் பண்ணுறேன். அப்போ ஐ ஸ்கொயர் ப்ளஸ் டிஐ டிஐ த ஹோல் ஸ்கொயர் அதாவது டி ஸ்கொயர் ஐ அப்படின்னு வரும் ப்ளஸ் 2 இன்ட்டு ஐ இன்ட்டு டிஐ மைனஸ் 1/2 LI ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இது என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு டேர்மு இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த டேர்மோட ஒவ்வொன்றோட மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் 1/2 இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள் 1/2 L இன்ட்டு ஐ ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 L இன்ட்டு டி ஸ்கொயர் ஐ ப்ளஸ் 1/2 இன்ட்டு L இன்ட்டு 2i இன்ட்டு டிஐ ப்ளஸ் 1/2 ஐ ஸ்கொயர் இன்ட்டு டிஎல் ப்ளஸ் 1/2 டிஎல் இன்ட்டு டி ஸ்கொயர் ஐ ப்ளஸ் the last term 1/2 into dl into 2i into di அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இதில் கேன்சல் ஆகிடும். அதே போல் இந்த 2 இதில் கேன்சல் ஆகிடும். தென் இந்த இடத்துல ஈக்குவேஷனில் நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டி ஸ்கொயர் அப்படின்ற டேர்ம் வருதோ அது எல்லாமே என்னென்னா higher order value அப்படின்னு அர்த்தம். ஓகே, d by dt or di into dl இந்த டேர்மில் இருக்கலாம். அதாவது டி ஸ்கொயர் ஐன்னு இருக்கலாம் ஆர் டிஐ டிஎல் அப்படின்னு மல்டிப்ளை ஆனாலும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 டைம்ஸ் டி வந்தது அப்படின்னாவே அது வந்து ஹையர் ஆர்டர். இந்த மாதிரி இருக்கிற ஹையர் ஆர்டர்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதெல்லாம் ஹையர் ஆர்டர் நெக்லெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு டி டேர்ம் இல்லை, அப்போ இது நமக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டி ஸ்கொயர் இருக்குது. இப்போ 2 டைம்ஸ் வந்ததுனால இது ஹையர் ஆர்டர், இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இதில் ஒரே ஒரு டி தான் இருக்குது, அப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து டி டேர்ம் ஒரு டைம் தான் இருக்குது, அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎல்லும் இருக்குது டி ஸ்கொயர் இருக்குது, அப்போ இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இதில் டிஎல் இருக்குது டிஐ இருக்குது, அப்போ இதையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1/2 எல் இன்ட்டு ஐ ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஐ ஸ்கொயர் இன்ட்டு டிஎல் இது ரெண்டு மட்டும் அந்த எல் இன்ட்டு ஐ இன்ட்டு டிஐ அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் செகண்ட் டேர்ம் 1/2 இன்ட்டு ஐ ஸ்கொயர் இன்ட்டு டிஎல். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃப் தி வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம எழுத போகிறோம். ஸோ எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு
I into di இந்த term வரும். Then half into I square L term. So L into I square term. Next வந்து half into இந்த term வந்து நான் திரும்ப rewrite பண்ணி எழுதுறேன். One second. Okay. I'm going to rewrite this expression once again. So half into I square L first term plus IL into di second term, third term வந்து half into L into di square plus 1 by 2 I square into dl plus I into di dl. இந்த ஈக்குவேஷன் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். 1 by 2 di the whole square into dl plus 1 by 2 I square L. இதுதான் நம்ம அந்த உள்ள மல்டிப்ளை பண்ணி வந்த பிறகு இருக்கிற ஆன்சர். இப்போ நம்ம இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஐ ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹையர் ஆர்டர், இதுலேயும் டிஐ டிஎல் இருக்கிறதுனால ஹையர் ஆர்டர், இதுலேயும் டிஐ ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹையர் ஆர்டர். இப்போ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ ரிமைனிங் இருக்கிற வேல்யூ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ திஸ் வேல்யூஸ் ஆர் மைனஸ். இதெல்லாம் மைனஸில் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1 by 2 I square L இது வந்து மைனஸில் வருது. ஸோ திஸ் வேல்யூ இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனஸ். அப்போ எதில் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by 2 I square Lலும் 1 by 2 minus 1 by 2 I square L ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற வேல்யூ. ஸோ இதில் தான் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். IL into DI plus 1 by 2 I square into DL அப்படின்னு ரெண்டு டேர்ம் கிடச்சிருக்கு. மீதி எல்லாமே ஹையர் ஆர்டர் டேர்ம். ஹையர் ஆர்டர் டேர்ம்ன்றதுனால நெக்லெக்ட் ஹையர் ஆர்டர். ஓகே, ஸோ ஹையர் ஆர்டர் டேர்மை வந்து நெக்லெக்ட் பண்ணிடும். இதுதான் என்னென்னா சேஞ்ச் இன் ஸ்டோர்ட் எனர்ஜி. ஸோ சேஞ்ச் இன் ஸ்டோர்ட் எனர்ஜி equal to L into I into DI plus 1 by 2 I square into DL னு எழுதலாமா? Take this as equation number 5. ஸோ இதில் நம்ம எத்தனை எழுதணும்? ஸோ equation number 4 வரைக்கும் எழுதியிருக்கோம். This is equation number 5. Take this as equation number 5. Okay. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளைடு. Electrical energy supplied or applied, that is equal to change in stored energy plus mechanical work done. இப்போ இதில் 3 ஈக்குவேஷனோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ சேஞ்ச் இன் ஸ்டோர்ட் எனர்ஜியோட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது அப்படியே இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். LI into DI plus 1 by 2 I square into DL that is equal to change in stored energy வந்து லாஸ்ட்டு நம்ம calculate பண்ணியிருப்போம். ஓகே, சேஞ்ச் இன் ஸ்டோர்ட் இது வந்து மெக்கானிக்கல் ஒர்க்கு TD into d theta. இந்த ஈக்குவேஷனில் சேஞ்ச் இன் ஸ்டோர்ட் எனர்ஜியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா EI into dt equal to LI DI plus I square into DL னு கிடச்சிருக்கு. this electrical energy applied value. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர்டு வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா I into I think மாற்றி எழுதிட்டேன். 1 second. this is nothing but change in stored energy. அது வந்து ரைட் சைடில் நமக்கு வரணும். So I am going to write the first equation. இந்த equationல electrical energy applied அப்படின்னு பார்த்தீங்கன்னா we already calculated, that is I square DL plus IL into DI. இதுதான் equation number 3ல பார்த்தோன்னு நினைக்கிறேன். equation number 4. equation number 4ல எழுதியிருக்கும் பாருங்க. இந்த equation number 4 அப்படியே இங்கே எழுதிடலாம். equation number 4 equal to
எனர்ஜி ஸ்டோர்டு வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஈக்குவேஷன் Li into di ப்ளஸ் 1/2 I square into dl plus mechanical work done equation number 1 that is Td into d theta. Okay, so இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். I'm going to calculate the Td value. மீதி எல்லாமே அந்த சைடில் கொண்டு போயிடுறேன். Td value மட்டும் இந்த சைடில் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து Li into di ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும். இது வந்து 1, இது ஆஃப் ஆஃப் தி வேல்யூ. அப்போ இது இந்த சைடில் வந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த சைடில் ஆஃப் ஆஃப் தி வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஆஃப் I square dl is equal to Td into d theta அப்படின்னு கிடைக்கும். நமக்கு என்ன வேல்யூ வேணும்னா Td வேல்யூ, அதாவது டிஃப்ளெக்ஷன் டார்க்கோட வேல்யூ தேவை. அப்போ இது அந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா 1/2 I square into dl divided by d theta அப்படின்னு கிடைக்கும். Take this as equation number 6. ஸோ அப்போ டிஃப்ளெக்ஷன் டார்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் டார்க் வேல்யூ இஸ் Td is equal to half I square dl divided by d theta அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஆல்ரெடி இன்னொரு டார்க் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டார்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறது கண்ட்ரோல் டார்க். கண்ட்ரோல் டார்க் எப்படி இருக்கும்னா Tc is directly proportional to theta. ஸோ இதில் வந்து நம்ம we are going to cancel the proportionality. ஸோ proportionality நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா we are going to initiate the constant value. அது என்னன்னு சொல்லணும்னா Ks அப்படின்னு சொல்லுவோம், spring constant அப்படின்னு சொல்லுவோம், spring constant into theta. Take this as equation number 7. At equilibrium condition Td is equal to Tc. At equilibrium condition conditionல we are going to equilibrium condition conditionல the Td and Tc ரெண்டுமே எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். டிஃப்ளெக்ஷன் டார்க் அண்ட் கண்ட்ரோல் டார்க் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? வாட் இஸ் திஸ் Td வேல்யூ? ஆஃப் இன்ட்டு I square into dl divided by d theta இருக்கா, இதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் I square dl divided by d theta is equal to Ks into theta. இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா தீட்டாவோட வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறேன். அப்போ தீட்டா மட்டும் இந்த சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ரிமைனிங் அந்த சைடில் கொண்டு போனீங்கன்னா 1/2 I square divided by Ks into dl divided by d theta அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டுன்னு பாருங்கள். 1/2 கான்ஸ்டன்ட்டு, அதே போல் கேஎஸும் கான்ஸ்டன்ட்டு, அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டு, இதுவும் வந்து வேரியபிள்ஸ் தான். தீட்டா அண்ட் டிஎல் எல்லாமே வேரியபிள். அப்போ எது ஒன்று உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மீன் நமக்கு வேரியேஷன்ஸ் கிடைக்கும்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு I square. அப்போ தீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட் அப்படின்றது தான் நம்மளோட கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இதில் என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் எதை பொறுத்து நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், எவ்வளோ வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறோமோ, எந்த கரண்ட்டோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ஸ்கொயர் ஆஃப் த வேல்யூவில் இருக்கும். இதுதான் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் ஆஃப் MI இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ யூனிவர்சல் யூஸ். யூனிவர்சல் யூஸ்னால் வி கேன் யூஸ் ஃபார் போத் ஏசி அண்ட் டிசி. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுறது எய்தர் கரண்ட்டாக இருக்கலாம் இல்லை வோல்டேஜாக இருக்கலாம். ஸோ இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் தி டைரக்ஷன், அதனால் இது யூனிவர்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷன் எரர் கிடையாது இதில். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அயன் வந்து மூவிங்கில் இருக்குது, பட் அந்த ஸ்பிண்டில் இருக்கு இல்லையா அது ரொம்ப லெஸ் வெயிட்டாக தான் இருக்கும். அதனால் நமக்கு ஃப்ரிக்ஷன்லாம் எதுவும் இருக்காது. ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் தி ஃப்ரிக்ஷன் எரர். நெக்ஸ்ட் வந்து வெரி சீப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பர்மனன்ட் மேக்னெட் யூஸ் பண்ணுறது இல்லை, நார்மல் ஒரு மேக்னெட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப சீப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பார்ட் வந்து ரொம்ப சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ரோபோட்னஸ் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து அக்யூரஸியாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூனிஃபார்மாக இந்த ஸ்கேல் வந்து யூனிஃபார்மாக இருக்காது. அது எது பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அது டிஃப்ளெக்ஷன் அந்த மூவிங் அயனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அக்யூரசி இஸ் த டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரர்ஸ் வந்து எதனாலலாம் அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ்டரிசிஸ், ஃப்ரீக்வென்சி ஆர் ஸ்டே மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதனால் சீரியஸ் எரர்ஸ் அக்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கரண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் தி வேல்யூவாக இருக்கிறதுனால வேவ் ஃபார்ம் எரர்ஸ் நிறைய அக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட கேலிப்ரேஷனும் டிசியோட கேலிப்ரேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் நமக்கு எடி கரண்ட் இருக்கும், எடி கரண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கேலிப்ரேட் பண்ணணும். பட் டிசியில் அது தேவை கிடையாது. இது எல்லாமே நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின் தான். அதனால இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேஸ் பண்ணி இருக்கிறதுல இந்த கான்செப்டை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். தேங்க்யூ.